ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக் டே மினி vlog பார்க்கலாம் வாங்க. நேற்று ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா இருந்தேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தான் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா 100 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு. இல்லை இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு மார்னிங்குமே ஃபீவர் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் லீவ் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லைப்பா நீங்கள் போங்க, நான் மேனேஜ் பண்ணிப்பேன், ஈவினிங் வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அவரோட சமையல் தான். என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்து வெண்பொங்கல் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பெருசாக எதுவும் சாப்பிட பிடிக்கல, வாய் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அதனால் வெண்பொங்கல் தான் வேணும்னு கேட்டேன். அவர் அதை செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சுட்டாரு. நான் அதே சாப்பிட்டு லஞ்சுக்கும் கொண்டு போயிடுறேமா, வேறு எதுவும் வேண்டாம்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஏதோ மனசு கேட்கல. இது எப்படி லஞ்சுக்கு கொண்டு போய் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்காக தக்காளி சாதம் மட்டும் கொஞ்சமாக செஞ்சு ஒரு எக்கு மட்டும் பாயில் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி சமையலெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் அவரே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்தேன்னா அவரே என்கிட்ட வந்து ஏன்டா இப்படி இருக்க, எனக்கு வந்து ரொம்ப பொக்குன்னு இருக்குடா, என்னை திட்டிக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், இப்போ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானும் என்னை முடிஞ்ச அளவுக்கு பிரிஸ்காக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து இந்த டேப்லெட் டானிக்கெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஆள். அதனால் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரே சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுத்து டேப்லெட் போட சொல்லி என்னை கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் கிளம்புனாரு. அப்புறம் போயிட்டு சும்மா ஃபோன் தான், என்ன பண்ணுற என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு. நான்லாம் இந்த டேப்லெட் போடுறதே பெரிய விஷயம். அதுக்கே எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதில் மூக்குல விடுறதுக்கு, காதுல விடுறதுக்குன்னு என்னென்னமோ குடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணியான்னு அவர் கேட்டுட்டே இருந்தாரு. அவருக்கு பதில சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க அத்தை வந்து தூதுவளை ரசம் வச்சிருந்தேன் குடின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல ஊத்தி குடுத்தாங்க. அதை குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் புட்டு விக்கிற தாத்தா வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்க அம்மா வாங்கி குடுத்தாங்க. அது கொஞ்சமா சாப்பிட்டேன். அதுக்கு மேல என்னால முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டேன். என்னை மாரி எத்தன பேருக்கு இந்த பகல்ல சுட்டு போட்டாலும் தூக்கம் வராதுன்னு சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாவும், அண்ணியும் நாமக்கல் போயிட்டு ஒப்பிடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ணாகிட்ட கேட்டிருந்தேன். அவன் இன்னைக்கு நாமக்கல் போனதும் வாங்கிட்டு வந்திருந்தான். நமக்கு எப்பலாம் உடம்பு சரியில்ல, சாப்பிடவே முடியாதோ, அப்பதான் எல்லா ஒட்டுமொத்த ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்து குடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு தான் தெரியல.